ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். நம்ம சேனலில் இப்போ ஹிந்தியில் எழுத்துக்கள் எழுதி பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பாவரிசை உயிர்மை எழுத்துல பாவரிசையில் ரெண்டாவது பா, அதை நம்ம ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பா ஃபா. ஃபா வரிசை எழுதி பார்க்கலாம். ஃப ஃபா ஃபி ஃபி. ஃபாதர், ஃபரிஷ்தா, அதுக்கு வர்ற ஃபா. நம்ம யூ போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கோடு அப்படியே அதை ஹைச்சி எழுத்து எழுதுகிற மாதிரி எழுதிடலாம். இது ஃபா. ரெண்டாவது ஃபா துணை எழுத்து போடுறதுக்கு இப்போ பா துணை எழுத்து. இது ஃபான்னு வாசிக்கணும். ஃபா. அடுத்து ஃபி. யூ போட்டு அதுலேருந்து கோடு அதிலே ஹைச்சு மேலே நடுவிலேருந்து லெஃப்ட் சைடு எழுதிட்டிங்கன்னா ஃபீ. அடுத்து ஃபா எழுதுங்க. நடுவில் இருந்து ரைட் சைட் ஃபீ நெடில். அடுத்து ஃபா எழுதுங்க. முட்டை போட்டு லெஃப்ட் சைடு ஃபூ. அடுத்து ஃபூல். ஃபூல் அதுலலாம் வரும்ல ஃபூ நெடில் ஃபூ. ஃப்ரூ. ஃப்ரூ எழுதுறதுக்கு ஃபா எழுதிட்டு கீழே சி. இது இப்போ ஃப்ரூ. அடுத்து ஃப்ரே. ஃப்ரே எப்படி எழுதணும்? ஃபா எழுதுங்க. மேலே ஒரு கொம்பு ஃப்ரே. ஃப்ரை. ஃப்ரை எப்படி எழுதணும்? ஃபா எழுதிக்கணும். மேலே ரெண்டு கொம்பு ஃப்ரை. அடுத்து ஃபோ. ஃபோ எழுதுங்க. ஃபா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு ஒரு கொம்பு ஃபோ. அடுத்து ஃபௌ. ஃபா துணை எழுத்து மேலே ரெண்டு கொம்பு ஃபௌ. அடுத்து ஃபம் ஃபஹ. ஃப மேலே புள்ளி ஃபம். ஃபஹ. ஃப சைடில் ரெண்டு புள்ளி ஃபஹ. இதில் பாதி எழுத்து எப்படி எழுதணும்? இப்படி பா போடுற மாதிரி போட்டுட்டு அதில் சின்னதாக இழுத்து விட்டுறணும். இல்லை முழு எழுத்தும் எழுதி கீழே ரைட் சைடில் கோடு போட்டோம்னாலும் இஃப். வாங்க முதல்ல எழுதி பார்க்கலாம். ஃப ஃபா ஃபீ ஃபீ ஃபூ ஃபூ ஃப்ரூ ஃபே ஃபை ஃபூ ஃபௌ ஃபம் ஃபஹ. शुक्रिया, फिर मिलेंगे।